எங்க அப்பா ஒரு எனக்கு பெரிய ரோல் மாடல். ஒரு சாதாரண ஒரு டீ கடைக்காரரோட பையன் அவர். உண்மை, சத்தியமான உண்மை. ஆனா அவர் செஞ்ச விஷயம்லாம் பாத்தீங்கன்னா மலைப்பா இருக்கும். அப்போ அவரு என்ன பண்ணாரு, படிக்காதவர் 4 பேஜ்ல ஸ்பெசிபிகேஷன் போடுறார். வெண்டிலேட்டருக்கு ட்ரேட் சென்டர்ல விளம்பரம் போடுறார். அதற்கு மலேசியா போறார். எல்லாமே கடன் கடன். ஆனா மனுஷன் அவ்வளவு ஸ்ட்ராங். அப்போ அவர் என்ன பண்றார், வருடம் அவருடைய கம்பெனி ரிஜிஸ்டர் பண்றதுக்காக வருஷம் காம்ப்ளிமெண்ட் போடுவார். எவ்ரி நியூ இயர் ஒரு புதுசா ஒரு வாட்சோ காம்ப்ளிமெண்ட் போட்டுட்டே இருப்பார். அதே போல ஆயுத பூஜை. இப்போ நிறைய பேருக்கு தொழிலாளர்களோட நலன் ரொம்ப முக்கியம், ஹியூமன் ரிசோர்ஸ். அவர் அதெல்லாம் படிக்கல, 10வது கூட படிக்கல. ஆனா அந்த ஆயுத பூஜை அன்றைக்கு தீபாவளியுடைய போனஸ் கொடுத்துருவார். அதே மாதிரி அந்த கிஃப்ட் கொடுப்பார், ஹெல்த் இன்சூரன்ஸ் எடுத்து கொடுப்பார். சாதாரண நிலையில் இருந்தவர். ஆனா எங்க அப்பா எனக்கு பல முறை சொல்லியிருக்கிறார். நான் சின்ன வயசுல இருக்கும்போது, ஒரு 8 வயசா இருக்கும்போது, நான் கால் பிடிக்க சொல்லுவார். நான் பெரிய கோடீஸ்வரன் ஆயிடும்டா, நான் வீடு ஃபுல்லா ஏசி போடுவேன்டா. அப்ப நாங்க வாடகை வீட்டுல தான் இருந்தோம். நான் பெரியார் ஆயிடுவேன் எப்படி சொல்லிட்டே இருப்பார். அப்ப நான் நினைப்பேன், ஏதோ பாவம் ஆத்தாங்கல ஏதோ பேசுறாரு போட்டிருக்கு. ஆனா சத்தியமான உண்மை, அவர் சொன்னபடி செய்தார். அதே மாதிரி மாறினார். வாழும் உதாரணம். அப்போ என்ன செஞ்சா தெரியுமா அவரு, 17 லட்சம் ரூபாய் கடன். எப்ப நான் சொல்றது, 2000 ஆண்டு, கிட்டத்தட்ட 21 வருஷம் முன்னாடி 17 lakhs. சாதாரண ஒரு வாடகை வீட்டுல இருந்தவர், எந்த பேக்ரவுண்டும் இல்ல, கடன் கொடுத்தாங்க. ஆனா அவருக்கு 17 லட்சம் ரூபாய். வெண்டிலேட்டர் இன்னைக்கு ஓடிட்டு இருக்கு. இன்னைக்கு ஃபேக்டரிஸ்ல எல்லாம் வெண்டிலேட்டர் ஓடிட்டு இருக்கு. அப்போ உங்க சப்கான்ஷியஸ் மைண்ட் பிலீவ் பண்ணணும். நீங்க இன்றைக்கு எல்லா ஆசைகள் இருக்கு, எல்லாருக்கும் ஆசைகள் இருக்கு. பணக்காரன் ஆகணும், ஜாகுவார் கார் வாங்கணும், BMW கார் வாங்கணும்னு. ஆனா ஒரு விளம்பரத்துக்கு ஒரு 50,000 ரூபாய், ஒரு 1 லட்சம் ரூபாய் செலவு பண்றதுக்கு உங்க மனப்பான்மை வரல, உங்க மனத்தடை. அது அறியாமைன்னு சொல்லுவேன். ஆனா நீங்க பாத்தீங்கன்னா வசந்தன் கோ என்னுடைய தெருவுல தான் வசிச்சவர். வாடகை வீட்டில் இருந்தது. சுமார் 30 ஆண்டுகளுக்கு முன்னால் வாடகை வீட்டில் இருந்தவர். ஆனா அவர் தொடர்ச்சியா அவர் இந்த பிராண்டை விடவே இல்லை. அப்போதிலிருந்து விளம்பரம். அந்த மனப்பான்மையை உடைக்கணும். நீங்க மார்க்கெட்டிங்க்கு ஒரு 1 லட்சம் ரூபாய் செலவு பண்றதுக்கு டிஜிட்டல் மார்க்கெட்டிங் எத்தனை நாளைக்கு ஓடிட்டே இருக்க போறீங்க? வயசாகுது. நான் ஒரு 10 வருஷம் முன்னாடி தூக்க முடிஞ்சது, என்னால நீங்க தூக்க முடியாது, தூக்க மாட்டேன். ஏன்னா எனக்கு என் மைண்ட் தான் அப்ளை பண்ணுவேன். அப்போ நீங்க மார்க்கெட்டிங்காக நீங்க எத்தனை நாள் அலைஞ்சிட்டே இருக்க போறீங்க? நீங்க கோடீஸ்வரன் ஆகணும், பெரிய ஆள் ஆகணும் அப்படின்னா நீங்க அலைய your body is just decrease ஆயிட்டே இருக்கு. பார்மெக்ஸ்ல இவ்ளோ செலவு பண்றாங்க, பிராண்டிங்க்கு செலவு பண்றாங்க. வசந்தகுமாருக்கு தெரியாதா எவ்வளவு செலவு பண்றாரு? ஏன் பண்ணணும்? பண்ணலன்னா சத்யா சாப்பிடுவாங்க. சத்யாவின் ஆஃபர் பாத்துருப்பீங்களே. ஏன் பண்றாங்க? வசந்தன் கோவோட ஜாஸ்தியா பண்றாங்க. அப்ப வசந்தன் கோ கண்டிப்பா பண்ணி ஆகணும். நீங்க ஒருவருத்தரும் நீங்க உங்களை மார்க்கெட் பண்ணிக்கணும். இது தவறு கிடையாது, பிரகடனப்படுத்திக்கணும். அப்போ மார்க்கெட் பண்ணலன்னா, வசந்தன் கோ மார்க்கெட் பண்ணலனா மறந்துடுவாங்க மக்கள். என்ன செஞ்சிட்டு இருக்கீங்க, என்ன பேசிட்டு இருக்கீங்க? அரைச்சமாவே அரைக்கவே கூடாது. அரைச்சமாவை அரைக்காதீங்க. அப்படி அரைச்சமாவை அரைச்சாலும் புதுமையா விளம்பரப்படுத்துங்க, புதுமையா மார்க்கெட் பண்ணுங்க. அந்த அரைச்சமாவில ஒரு ஃப்ளேவர் போடுங்க, புதுசா பேரை கொண்டு வாங்க. சம்திங் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் அக்செப்ட் பண்ண மாட்டா பீப்பிள். முதல்ல நம்ம ரஜினிகாந்தையோ இல்ல எம்ஜிஆரையோ இல்ல சிவாஜியோ முதல்ல எடுத்தோன்னு அக்செப்ட் பண்ணிக்கிறோமா? நம்ம நல்லா யோசிச்சு பாருங்க. ஒரு விஜய் சேதுபதியோ யாரோ ஒரு நடிகர் உதாரணத்துக்கு முதல்ல இவன் ஒரு நடிகனா, இவன் படத்தை பார்க்கணுமா அப்படிதான் பேசியிருப்பாங்க. ஆனா ஒரு 4 பேர் சொல்லுவான், செம்மையா இருந்துச்சுப்பா, செம்ம. உடனே கொஞ்சமா டிசால்வ் ஆகும். நான் கூட அப்படிதான். முதல்ல எடுத்த உடனே அக்செப்ட் பண்ணிட்டீங்களா? என்னடா பேச போறாரு இதான் கேக்குறாங்க. என்ன பேச போறாரா? நான் சொல்லிட்டேனே, வார்த்தைகளுக்குள் இறைவன் ஒளிந்து கொண்டிருக்கிறார். அப்போ 100 கோடி ரூபாய் சம்பாதிக்கணும் அப்படின்னா நிறைய மார்க்கெட் பண்ணணும். இப்போ 50,000 ரூபாய், லட்சம் ரூபாய் நீங்க மார்க்கெட் பண்ண ஸ்டார்ட் பண்ணிட்டீங்க அப்படின்னா அதுல 30 ஒளிஞ்சுக்கிட்டு இருக்கு. என்ன ஒளிஞ்சுக்கிட்டு இருக்கு? உங்க கண்களுக்கு புலப்படலைங்க இன்னைக்கு.
அதுல 50 லட்சம் ரூபாய் முடிஞ்சிட்டு இருக்குங்க. உங்க பிசினஸ் ஒரே ஒரு பிசினஸ்ல கொண்டு வந்துரும். அந்த ஒரு விளம்பரம் ஒரு பிசினஸ்ல அட்லீஸ்ட் 25 lakhs கொண்டு வருங்க. எங்க அப்பா பயப்படவே மாட்டாருங்க. கான் முன்னாடி பார்த்துருக்கிறேன். 2002 சம்திங் நினைக்கிறேன். 75,000 ரூபாய் அந்த விளம்பரம், வெண்டிலேட்டர் விளம்பரத்துக்கு தினமலர்ல ஃபர்ஸ்ட் பேஜ்ல கொடுத்தாருங்க. அவ்வளவு பெரிய மனப்பான்மை இருந்தது அவருக்கு. அதனாலதான் அவர் ஜெயிச்சாரு, ஆர்டர் கிடைச்சது. அப்போ நிறைய மெனக்கெடணுங்க. நிறைய விஷயத்தை நீங்க நுட்பமா பார்க்கணும். அப்பா ஃப்ரீ ட்ரைனிங் அட்டெண்ட் பண்றோம், பெய்டு ட்ரைனிங் அட்டெண்ட் பண்ணணும். இட்ஸ் an investment for your mind. திரும்ப திரும்ப அட்டெண்ட் பண்ணணும். அட்டெண்ட் பண்ண growth நீங்களே பாப்பீங்க. நீங்க ரொம்ப சுருக்கமா நான் பணமே செலவு பண்ண மாட்டேன் அப்படி இல்ல. அதனால இங்க கொடுக்கிறது உங்களுடைய வளர்ச்சிக்கான விஷயம். என்னுடைய பேர் கிளாட்வின். born and brought up தூத்துக்குடி. சென்னைக்கு வந்து நான் 1985 வந்துட்டேன். நான் கல்யாணம் பண்ணி வரும்போது பிஏ தான் படிச்சிருந்தேன். அப்போது காலகட்டங்களில் ரொம்ப படிக்க வைக்க மாட்டாங்க பொம்பளை பிள்ளைங்கள. சென்னைக்கு வந்த பிறகு ஹஸ்பண்ட் பேங்க் எம்ப்ளாயி, தொடர்ந்து படிக்க ஆரம்பித்தேன். அவங்களுடைய ஆதரவு இருந்துச்சு. எம்ஏ, எம்எட், எம்ஃபில். காலேஜில் லெக்சரராக இருந்தேன், ஹை ஸ்கூலில் பிரின்சிபலாக இருந்தேன். அந்த காலகட்டத்தில் ஒரு ஸ்கூல் வாங்கணும்னு நினச்சி அந்த எண்ணம் இருந்துச்சு, கல்வியை வளர்க்கணும் அப்படிங்கிறது. அதை இன்னொருத்தங்க நல்லா பயன்படுத்திக்கிட்டாங்க. ஒரு 40 lakhs நான் உங்கள்கிட்ட கொடுத்துட்டேன் இனி அறியாமல். பள்ளிக்கூடமும் வாங்கலை. அந்த சமயத்தில் மனசு ரொம்ப துவண்டு போய் தான் இருந்தேன். வேலைக்கு போயிட்டு இருந்தேன், ஸ்கூலில் பிரின்சிபல். ஆனால் வீட்டில் வந்து அப்போல்லாம் யூடியூப் பார்க்குற பழக்கமே கிடையாது. ஒரு நாள் பார்க்கும்போது சூர்யா சாரோட வீடியோ பார்த்த உடனே இம்மீடியட்டாக நான் கால் பண்ணேன். அஜித் தான் ஃபோன் எடுத்தாங்க. எனக்கு அடுத்த நாள் 2019 February 12 எனக்கு அடுத்த நாளே அவங்கள சந்திக்கிற வாய்ப்பு கொடுத்தாங்க. அவங்கள்ட்ட ட்ரைனிங் எடுத்தேன். படித்ததுனால ரொம்ப பயந்து சோகம். அந்த ட்ரைனிங் எனக்கு நல்ல முறையில் உதவுச்சு. அந்த 6 மாதத்தில் நான் எம்ஏ, எம்எட் படிச்சிருந்தாலும் ஃபாரின் லாங்குவேஜில் எக்ஸ்பர்ட், ஃப்ரெஞ்ச் அண்ட் ஜெர்மன் லாங்குவேஜில் 2 புக்கு எழுதினேன். தமிழ்நாட்டிலே அதுதான் முதல் ஜெர்மன் புக்கு. சார் கொடுத்த தைரியமும் ஊக்கம் தான். சென்னையில் மட்டும் 18 ஸ்கூலில் தமிழ்நாடு ஸ்டேட் போர்டு 11th ஸ்டாண்டர்ட் அண்ட் 12th ஸ்டாண்டர்டுக்கு அந்த புக்கு இருக்குது, ஜெர்மன் லாங்குவேஜ். கோயம்புத்தூரில் 3. அதனால் ரொம்ப சோர்ந்து போயிட்டேன். அந்த புக்கு சேல் ஆகலை. 1000 புக்ஸ் போட்டேன். மோர் தென் 1 lakh ஸ்பெண்ட் பண்ணி. அது நான் சேவையாகவும் தான் செஞ்சேன். ஏன்னா அது ரொம்ப காஸ்ட்லி கோர்ஸ். 1 level படிக்கிறதுக்கு 20,000 செலவழிப்பாங்க. 1 hour டீச்சிங்க்கு, 1 hour டியூஷனுக்கு 500 to 1000 rupees வாங்குவாங்க சென்னையில். அப்படி இல்லாமல் அவங்க சுலபமாக செல்ஃபாக படிச்சுக்கிடணுக்காக 230 rupeesக்கு தான் அந்த புக்கு போட்டேன். ஆனால் சரியாக ரீச் ஆகலை. அப்படின்னு தைரியமாக 12th ஸ்டாண்டர்டுக்கும் புக்கு போட்டுட்டேன், 1000 புக்கு. இப்போ சக்ஸஸ்ஃபுல்லாக போயிட்டுருக்கு. நானும் நிறைய கடைகளில் போய் ஏறி இறங்கி கொடுத்தேன். சமீபத்தில் அஜித்துக்கிட்ட பேசிட்டு புக் ஃபேர் நடந்துச்சு சென்னையில், அங்கேயும் நான் அந்த புக்கை கொடுத்துருக்கேன். விடிய காலம் 4 மணிக்கு ஹஸ்பண்டோடு போய் அந்த பேப்பர்களில் இன்சர்ட் பண்ணுவாங்க. அப்போ அந்த பேப்பர்காரங்கிட்டெல்லாம் உட்காந்து 200 ரூபா 100 ரூபா கொடுத்து அந்த மாதிரி தான் விளம்பரப்படுத்தி அந்த புக்கு ஓரளவு ரீச் ஆகிட்டு. இந்த தைரியம் கொடுத்த சூர்யா சாருக்கு இந்த தருணத்தில் நான் நன்றி சொல்ல கடமைப்பட்டிருக்கிறேன்.